இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு இந்த மகிமை நேரம் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு என் தேவனாய கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 6வது நாளிலும் பிதாவின் சித்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கின்றது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 18ஆம் வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் 24 மணி நேரமும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமா என்று ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணினார், மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார். ஜெபம் செய்யாமல் அவர் எந்த காரியத்தையும் செய்யவில்லை என்று சொல்லி நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களாக அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நாமும் தரிக்கப்பட்டு வாழுகின்ற ஒவ்வொருவரும் இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும் என்றுதான் அவர் எதிர்பார்க்கின்றார். அப்படி என்று சொன்னால், நம்முடைய உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, சில பணிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அதனிடையிலையும் இயேசுவே இந்த வேலையை செய்ய நீர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்லுவது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு ஒரு இரத்தத்திலே இணைந்ததாக காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே அவரை மகிமைப்படுத்த வேண்டும், எப்பொழுதுமே அவருக்குள்ளாக அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால், நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த நேரத்திலும் அவரை நினைக்கக்கூடிய சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டும். அதுதான் அவரிடத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மை. ஜெபம் என்று சொன்னால் அவரிடத்திலே நாம் ஐக்கியப்படுகின்ற ஒரு காரியம். ஆகவே எந்த நேரத்திலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, அந்த காரியத்தை இதை செய்ய எனக்கு பலன் கொடுத்தது, எனக்கு ஞானத்தை கொடுத்தது என் தேவனாய கர்த்தர் என்ற அந்த நினைவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய அந்த பக்குவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பிதா நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அதுவும் அவருடைய சித்தமாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? ஏதோ கிறிஸ்துவ என்று சொன்னால் ஜெபம் பண்ண வேண்டும், ஒரு சடங்காச்சாரமான காரியமாக நாம் அதை வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் 2 மணி நேரம் 40 நிமிடம் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதனால் வாய்ப்புகள் இருக்கின்றதா? அதற்கு மேலாக எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி சீஷர்களை பார்த்து அவர் கேட்டார். அந்த 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? எப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவனாக வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, ஆலயத்திற்கு கடந்து சென்றால் மாத்திரம் போதாது, வேத வசனத்தை வாசித்தால் மாத்திரம் போதாது, அதை உட்கொண்டு அதன்படி அவரிடத்தில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே உறவாடக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு நாள் எழுப்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற நாள் அவரே நம்மை எழுப்பி மகனே மகளை ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படும். அவரிடத்தில் ஐக்கியப்பட்டிருக்கின்ற அந்த காலம் என்பது மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரமாக அது காணப்படும். ஏனென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வதற்கு அது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். நாம் பரிசுத்தம் பண்ணப்படுவதற்கு அது ஒரு நல்ல நேரமாக அமையும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த அமைதியான ஒரு சூழ்நிலையிலே அவரோடு நாம் அறிக்கை செய்வதற்கும் அது ஒரு நல்ல நேரமாக அமையும். ஆகவே ஜெபம் என்பது அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் ஜெபம் செய்துதான் அதை ஆரம்பிக்கின்றார்கள், முடிக்கின்றார்கள். நல்லதுதான். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும்
தனிப்பட்ட வாழ்க்கையில் அவரோடு ஐக்கியப்பட்டு அந்த ஜெபத்தின் மூலமாக இடைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளாக நாம் இன்னும் அதிகமாக அவரிடத்தில் கெட்டி சேரியவர்களாக பரிசுத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கை நம்மை விட்டு எடுபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அவர் அப்படித்தான். இந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவருடைய குமாரன் அனுப்பப்பட்டாலும் எப்பொழுது அவரோடு ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணுகின்றவராக காணப்படுகின்றார். 40 நாட்கள் தண்ணீர் கூட இல்லாமல், தண்ணீர் கூட குடிக்கல, அப்படி ஒரு உபவாச ஜெபம் அவர் ஏறெடுத்தார் ஐயா. ஏனென்று சொன்னால் பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றார். நீங்களும் நானும் செய்த பாவங்கள், நீங்களும் நானும் செய்த அக்கிரமங்கள், அந்த நம்மேல் உள்ள சாபம் அத்தனை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரிக்க போகிறார் என்பதை அறிந்து அதை தாங்கும் சக்தியை எனக்கு தாரும் என்று சொல்லி பிதாவோடு அவர் இடைபடுகின்றவராக அங்கு ஜெபத்தின் மூலமாக கடந்து சென்றதை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் சாபங்கள் அத்துணையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தம் சிந்துவதற்காக அந்த சிலுவையில் அடிக்கப்படக்கூடிய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். ஆனாலும் அதிலிருந்து பலத்தை தந்து அதை அனுபவிப்பதற்கு சகித்துக் கொள்வதற்காக பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றவராக காணப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாமும் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய காலத்திலே உடனே பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். எத்தனை வந்தாலும் சரி அவரோடு ஐக்கியப்பட்டு நாம் தரித்திருப்போம் என்று சொன்னால், அவருக்குள்ளாக காத்திருப்போம் என்று சொன்னால், ஜெபத்தின் மூலமாக அவரோடு இடைபடுவோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு பலம் தந்து நம்மை காத்து வழிநடத்தி செல்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரம் செல்ல வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் அதுதான் பிதாவின் சித்தமாக காணப்படுகின்றது. இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதெல்லாம் கற்றுத்தந்திருக்கின்றார். சீஷர்கள் கேட்கின்றார்கள், எப்படி நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. பரமண்டலங்களில் இருக்கிற என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஜெபத்தை இயேசுவின் ஜெபமாக இன்று நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே அநேக காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? நிதானமாக அதை வாசித்து பார்த்து உணர்ந்து பொருள் உணர்ந்தவர்களாக சொல்லியிருக்கின்றோமா? எல்லா காரியங்களும் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிறிய ஜெபமாக இருந்தாலும் சரி, உலகத்திலே உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ, நாம் எப்படி அவரோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்பதையெல்லாம் மிக சுருக்கமாக அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய நாதராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் ஐயா. கலங்க வேண்டிய தேவையே இல்லை. அவரிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது, அவரோடு ஐக்கியப்படும் பொழுது நம் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை வாழ்ந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு சோதனை வராது, நம்ம மேற்கொள்ள முடியாது. இந்த கொரோனா நம்மை தாக்க முடியாது. அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்மை தொட முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அவர் தந்து அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது இடைவிடாமல் அவரோடு ஐக்கியப்பட்டிருந்து ஜெபம் பண்ணுகின்றவர்களாக காணப்பட வேண்டும். அவரிடத்தில் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஐயா, இது உம்மால் முடியும், நீர் தர வல்லவராக இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் நானும் காணப்படுவோம் என்று சொன்னால், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிவார் நாம் நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று சொன்னால், அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக அமையும். அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக, கிறிஸ்து நம்மோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையாக அது அமையும். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் எல்லா பாவங்களும் நம்மை விட்டு அகன்று போகும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்மிடத்திலே வந்துவிடும். அப்பொழுது மனதிலே மகிழ்ச்சி வந்துவிடும், சந்தோஷம் வந்துவிடும், சமாதானம் வந்துவிடும். இந்த சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி அவரோடு ஐக்கியப்பட்டு நீங்களும் நானும் இருக்கும் பொழுதுதான் அது நமக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இதை நீங்கள் மறந்து போக வேண்டிய தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. அவரிடத்திலே ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் காத்திருங்கள், அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களாக காணப்படுங்கள், அதிகாலை எழுப்பி ஜெபிக்கக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படுங்கள். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா பாவ வாழ்க்கையிலிருந்து விட்டு விலகி ஓடுகின்றவர்களாக நீங்கள் காணப்படுங்கள். ஒருவேளை நம்மால் முடியாது என்று சொன்னால் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி, அப்பா எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு நீர் எனது பலத்தை தாரும் என்று சொல்லி அவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதை இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வெற்றியும் நம்மிடத்தில் வந்து அடையும். இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து இதை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஒருவேளை மேலான ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக, தகுதி படைத்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால்
அவரோடு ஐக்கியப்படக்கூடிய அந்த ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அது எந்த நேரத்தில் நம்முடைய காணப்படும் பொழுது அவர் நமக்கு மேலான ஒரு கிருபையை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். நாவில் சொல் பிறவாதற்கு முன்பே அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்று அவர் நமக்குள் தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று சொல்லி பெற்றோருக்கு தாய் தகப்பனுக்கு தெரியும். இந்த உலக பிரகாரமான உள்ள தாய் தகப்பனுக்கு கூட அதை தெரியும் என்று சொன்னால் அவர்களை விட மேலாக இருக்கக்கூடிய நம்முடைய நாதராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும். அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட்டால் எல்லா விதத்திலும் வெற்றியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாற்றப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஒருவருக்கும் தந்தருவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது ஐயா உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கற்றுத் தந்திருக்கீங்கப்பா. அதுதான் பிதாவின் சித்தம் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஆண்டவரே பிதாவோடு நாங்களும் அவர் பிதாவை நாங்கள் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக அந்த பாக்கியசாலிகளை மாற்றும் ஆண்டவரை, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை, எங்களோடு கூட ஐக்கியப்படும், எங்களை சந்தோஷமாக காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. நன்மையால் கிருபையால் முடிச்சு விட்டுங்க. ரட்சகர் மீட்பெருமாகி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.